இப்போ சைடில் பார்த்துட்டிங்கன்னா வண்டி பார்க் பண்ணுறதுனால மட்டும்தாங்க நிறைய இஷ்யூஸே ஆகுதுங்க. இப்போ சைடில் பார்க் பண்ணாமல் இருந்தாவே இந்த ரோட்டில் வந்து பெரிய அளவுக்கு டிராஃபிக் ஆகாதுங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வாகன ஓட்டிகள் தாங்க கரெக்டாக இருந்துக்கணும். எப்படின்னு கேட்டிங்களா, இப்போ பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மீட்டரில் மட்டும் பாருங்கள், இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வண்டி நிற்குங்க. அது ரோட்டு மேலேயே நிற்கும். அதனால தான் நம்மளுக்கு டிராஃபிக்கே வந்து அதிகமாக ஆகுதுங்க. நீங்கள் பார்க்கலாங்க, இப்போ போக போக ரோடு சிறுசாரமாக இருக்கு. அந்த ரோடு சிறுசாரிங்க, நம்ம ஆளுங்க வண்டியை பார்க் பண்ணிகிட்டு இருக்கிற விதம் அப்படிங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிருங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஏன் டிராஃபிக் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி லெஃப்ட்டில் வந்து பார்க் பண்ணாங்க, இங்கே தான் போகிறதுங்க. ஸோ அவங்களாவது டெசிக்னேட்டட் ஏரியாவில் போய் பார்க் பண்ணிட்டு வந்தால் பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியாவது தள்ளி நிறுத்தலாங்க. ஆனால் பாருங்க, ரோட்டு மேலேயேங்க பாதி ரோடே காணாமல் போச்சுங்க இந்த இடத்துலைங்க. எப்போ இங்கே பாருங்க, முக்கில் எப்படி வண்டி நிறுத்திருக்கு அப்படிங்க. இதனாலேயே நம்மளுக்கு முக்கால்வாசி இடம் இல்லைங்க, ரோடு சரியான டிராஃபிக்காக இருக்குதுங்க. இங்கேயும் அப்படி தாங்க, யூ டேர்னு அடிக்கிற ஒரு இடம்ங்க. யூ டேர்னும் அப்புறம் அந்த உள்ளே இருந்து வர ஒரு டி ஜங்ஷனுங்க. இந்த டி ஜங்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் ஆகிட்டே இருக்குதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஓட்டுறக்குங்க. சிக்னலாவது வச்சு விடணுங்க. ஆனால் அப்போ இங்கே வருங்க பைக்கரு எப்படிங்க அப்படி வந்து இப்படி வந்து போகிறாருங்க. கண்டுக்கவே இல்லை, யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு ஜாலியாக போகிறாருங்க. பட்டு அவருக்கு தான் அது கொஞ்சம் டேஞ்சருங்க. ஏன்னா வாகனத்தில் இப்போ கார்லேயோ இல்லை பஸ்லேயோ போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட்டு 2 வீலரில் போகிறவங்க கொஞ்சம் நிதானமாக அவங்க தான் பார்த்து போய்க்கணுங்க. சொல்லி வாய்மூலிங்க பாருங்கள், இன்னொரு பைக்கர் அப்படி போகிறாருங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு பைக்கர் அதேமாதிரி தான் போகிறாருங்க. 2 பேரும் போட்டி போட்டு நீயா நானா அப்படின்னு முந்திட்டு போகிறாருங்க. டேஞ்சருங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் அதிகங்க. இங்கேயும் அந்த லெஃப்ட்டில் வந்து நிறையா வண்டி போட்டிருப்பாங்க. யூ டர்ன் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக லெஃப்ட்டில் வண்டி போடுவாங்க. அதான் நம்ம ஆட்களோட ஸ்டைலுங்க. சொல்லிங்களா, கரெக்டாக இது யூ டர்ன் எடுக்கிற இடங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ் வண்டி அழகாக போட்டிருக்காரு. யார் வந்தால் என்ன பஸ் எல்லாம் வந்து திரும்பியில் இங்கே வந்து முட்டி நின்றுக்கணும், அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா இவங்க எடுக்கணுங்க. இன்னும் க்ரீனில் தான் இருக்கு. ஆனால் ஏன் நிப்பாட்டிருக்காங்கன்னு தெரியலிங்க. அந்த பக்கம் டோக்கெல்லாம் வண்டி போகுது, இந்த வண்டி மட்டும் போல. டெம்போவில் ஒருத்தர் ஓட இறங்குறாருங்க. என்ன அவசரமோ தெரியல. பாருங்க என்ன ஜாலியாக டேட்டாங்க. ஓ என்ன ரவுஸ் அடிக்கிற இருக்கும். பஸ்ஸுங்க சரிங்க, அப்படியே கார் ஆட்டுங்க, லெஃப்ட்லேயும் நிறுத்திக்கிறேன். இந்த இடத்துல டிராஃபிக்கே இவங்களால தான் ஆகுது. நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் ஓரத்தை நிறுத்திருக்கேன்னு நினச்சிக்கிறீங்க. என்ன ஓரத்தை நிறுத்தா டிராஃபிக் ஆகிட்டே தாங்க இருக்குது. நான் ஏங்க இந்த லைனில் லெஃப்ட் வச்சுக்கிறது, எப்போ லெஃப்ட் வச்சே போய்க்கிறதுங்க. எல்லா பக்கமும் சொல்லுது, என்னதான் பண்ண முடியுங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ரைட் சைடில் டக்குன்னு நம்ம காரை ஓவர்டேக் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வண்டிக்கு முன்னாடி வரக்கூடிய அப்சல்ஸ் சரி வர தெரியாது. இங்கே வருங்க எப்படி அண்ணன் ஒன்று எப்படி வர்றாருங்க, ஜம்மு செமையான டேலண்ட் இருக்கும். அங்கே பாருங்க, அவர் சிக்கிட்டே இருப்பாங்க.